நான் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி எக்ஸ் சிஆர்பிஎஃப்பில் எஸ்ஏஆர் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகி வந்து ஒரு 3 வருஷமாக அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் நட்டுருக்கிறது வந்து இது வந்து அம்மன் பொன்னி. இது வந்து வலுவுத்துன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஆகும். அதனால் இந்த நெல்லை நாங்கள் நட்டுருக்கோம். தற்சமயம் இந்த நெல்லெல்லாம் நல்லா தான் இருக்குது. நெல்மணியெல்லாம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெல் பழம் நிறைய இருக்குது. நெல் பழத்தை காட்டுதான் பாருங்கள். உங்களுக்கு நெல் பழம் வந்து நான் காட்டுறேன். இப்போ தற்சமயம் பாருங்கள் நெல் பழம்னா எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க நெல் பழம்னா சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. இது சாப்பிடக்கூடிய நெல் பழம்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த கொலையில் எவ்வளோ நெல் பழம் இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து விவசாயம் வந்து கேட்பாங்க, இதில் என்ன மருந்து அடித்தா கேட்குமான்னா, ஆனால் அங்கே கடையில் உள்ளவங்க ஏமாற்றிடுவாங்க. அதெல்லாம் கேட்கும் அப்படின்னு ஒரு 5000 ரூபாய்க்கு மருந்து அடித்து வச்சுட்டு ஏமாற்றி விட்ருவாங்க. இதில் பாருங்கள் இதில் கலப்பு கிடக்கு. அதில் வந்து கலவைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நாற்று வந்து எக்ஸ்ட்ரா எப்படியோ இந்த நெல் சேர்ந்துருக்கு. இந்த நெல் வந்து பழைய காலத்து நெல். நாங்கள் எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது மொழிக்கருப்பேன்னு சொல்லுவாங்க அந்த பயிரை. இது மொழிக்கருப்பன்னு சொல்லும்போது அது வந்து நல்லா இருக்கும். இது கஞ்சி வந்து அரிசி வந்து சிவப்பேன் இருக்கும், நெல் வந்து கருப்பேன் இருக்கும். இது வந்து இதை நீங்கள் கஞ்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த நோயோ எந்த நொடியோ வராது. ஆனால் என்ன செய்யணும்னா இந்த இதை இப்படிப்பட்ட வளர்ந்த பயிரெல்லாம் வைக்கும்போது எங்கள் ஏரியாவில் மழையும் காற்றும் அடிக்கும்போது இது வந்து கீழே படுத்துரும். அதனால தான் பயந்து இந்த விவசாயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். இது இந்த அம்மன் பொன்னியும் இது பழம் வரும். இதோட திருச்சி ஒன்று நட்டுருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். சரி, கடவுள் ஆண்டவன் நமக்கு அளந்தது அப்படி தான், எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம இதை செய்ய முடியும். இது அடுத்தால இந்த தரெல்லாம் காஞ்சிட்டு பாருங்க, அதுக்கு தான் தண்ணி அடைச்சி விட்டோம். முன்னால் சொன்னோம் இன்னும் தண்ணி அடைச்சி விடணும். இது போக இன்னும் ஒரு தண்ணி தான் இதுக்கு பாயும். இன்னும் ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்த தடவை நாங்கள் அறுவடைக்கு தயாராகிடுவோம். அதுக்கு அடுத்தால அறுத்துருவோம். இது நெல் வயலில் வந்து எலிகள் தொல்லையில் கொஞ்சம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த இடம் சமாளிச்சிட்டோம் கொஞ்சம். இனி அடுத்தால இன்னும் ஒரு வாரம் இந்த கனல்லாம் தண்ணி போகும். அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் அடைச்சிருவாங்க. நல்லா காஞ்சி அறுவடைக்கு தயாராகிடுவோம்.